ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, 1/2 kg வெயிட் வரவுள்ள சாக்லேட் ஸ்பாஞ்சு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மள சேனலில் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 kg கேக்குக்கு நான் 6 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் சல்லடை வச்சுக்கிட்டு அதில் மைதா மாவு 75 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கப் அளவை விட மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். 75 கிராம்ஸ் மைதா, இது கூட 10 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எந்த பிராண்டு கொக்கோ பவுடர்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 கிராம் 1/2 kgக்கு கரெக்டாக 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இப்படி கட்டியாக வந்துச்சுன்னா ஒரு ஸ்பேட்சில் எதாவது வச்சு அதை நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு சலிச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கை வச்சு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பேக்கிங் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ ஈரமில்லாத பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டர் ஆன் பண்ணி நல்லா 1 ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டையோட எல்லோ கலர் போய் ஒயிட் கலர் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இது கூட 95 கிராம்ஸ் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகரை 95 கிராம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த முட்டையும் சீனியும் நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பேட்சாக சேர்த்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ள ஓரத்தவளத்தையும் அப்பப்போ வலிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த இதுவும் பேட்டர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட 25 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 25 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண அப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு மிக்ஸ் மட்டும் பீட்டர் ஆன் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இனி பீட்ரு தேவையில்லை. இனி சைடில் உள்ளதெல்லாம் ஒரு ஸ்பேட்சில் வச்சு வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்கணும். மெதுவாக எந்த அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பேட்டர் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். விஸ்க்கு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்கைன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் ரொம்ப ஸ்பாஞ்சாக கிடைக்கும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக்கு கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. அந்த டைமில் நம்ம ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் 180 டிகிரியில். இப்போ 3வது பேட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆகிட்டான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம பேட்டர் அந்த டின்னில் ஊற்றும் போது லாஸ்ட்டில்
ஆயில் இல்லைனா மில்க் ஏதாவது அப்படியே இருக்கும். அதனால் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டரை இப்போ டின்னில் ஊற்றலாம். ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ பேட்டரை வச்சுக்கலாம். ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ஏர் பபிள்ஸ் போகுது ஒரு குச்சியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒட்டிச்சில் வச்சிடலாம். கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. கரெக்டாக 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணாலே போதும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை 3 லேயராக கட் பண்ணி சாக்லேட்டு கேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட்டு சாக்லேட் கேக் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.